வணக்கங்க. நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சமையல்காரர் பொண்ணுல பார்க்க போறது சூப்பரான மட்டன் குழம்பு. ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மட்டன் குழம்பு பண்றதுக்கு நான் குக்கர் வச்சுட்டேங்க. இதுல கொஞ்சமா நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 1.5 டீஸ்பூனுக்கு தான் எண்ணெய் ஊற்றி இருக்கிறேங்க. அதுவே போதும், கரெக்டாக இருக்கும். ஒரு 5 கிராம்பு போட்டுக்கலாம். 1 இன்ச்சுக்கு பட்டை, ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு சோம்பு போட்டுக்கலாம். இதில் 3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. 2 டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கிறேன், இதையும் போட்டுக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வீட்லேயே அரைச்சதுதான். 2 மாதத்துக்கு கெடாமல் பத்திரமா வச்சுக்கலாம். இது எப்படி அரைக்கணுங்கிற வீடியோ கூட நான் போட்டிருக்கிறேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க, செக் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன், ஒரு 5-6 கருவேப்பிலை வச்சுருக்கிறேன், இதையும் போட்டு நல்லா வணக்கலாம். இதுக்கு வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் பொடியாக வெட்டி போடணும். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சுங்க. இதில் சின்ன சின்னதாக 2 தக்காளி கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், இதையும் போட்டுக்கலாம். இந்த தக்காளி நல்லா வணங்கணும், கொஞ்சம் குழஞ்சி வேவிட்டுங்க. இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் குழஞ்சி வெந்துருச்சுங்க. இதில் 3/4 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து வச்சுருக்கிறேன். இது எலும்பு சதை எல்லாம் கலந்து தான் இருக்குது. குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். 5 நிமிஷமா இது நல்லா வெந்துட்டு இருக்குதுங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூனுக்கு மட்டன் மசாலா போட்டுக்கலாம். இது நார்மலாக கடைகளில் வாங்கினது தான். 2 டேபிள் ஸ்பூனுக்கு மல்லித்தூள் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. இது நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த பொடியோட பச்சை வாசனை போகிட்டு ஒரு 5 நிமிஷம் இப்படியே வேகட்டுங்க. ஒரு 5 நிமிஷமா இந்த மசாலா நல்லா இந்த மட்டனோட சேர்ந்து வெந்துட்டு இருக்குது. இதில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன், இதை ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. உப்பு காரம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கலாங்க. காரம் பத்தாட்டி கொஞ்சோண்டு மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். உப்பு பத்தாம இருக்குதுங்க, கொஞ்சோண்டு உப்பு மட்டும் போடுறேன். காரம் கரெக்டாக இருக்குது. குழம்பு நல்லா கொதிக்குதுங்க. ஒரு 5-6 கொத்தமல்லி தழை மேலே தூவி விட்டுறலாம். இதை மூடி போட்டு வச்சிடலாம். 5 விசில் வரட்டுங்க. அதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு விசில் வரதுக்குள்ளிங்க இதுக்கு அரைச்சி ஊற்றுறதுக்கு வேணுங்கிறத ரெடி பண்ணிக்கலாம். 1/4 முடிக்கு தேங்காய், 1/2 டீஸ்பூனுக்கு சோம்புமே, 1/2 டீஸ்பூனுக்கு கசகசாவும் வச்சுருக்கிறேன். இதை 3யுமே மிக்சியில் போட்டு நல்லா மையாட்டம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ இது நல்லா விசில் இறங்கிடுச்சுங்க. திறந்து பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்து எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துருக்குது. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாங்க. நான் எடுத்து வச்சுருக்கிற தேங்காயெல்லாம் அரைச்சிட்டேன், இதை உள்ளே ஊற்றிக்கலாம். தேங்காய் நல்லா மையாட்டம் அரைச்சிக்கணும். இதை நல்லா கிளறி விட்டுறலாங்க. ஒரு 2 கொதி வரட்டு. தேங்காய் ஊற்றினோம்னா குழம்பு கொஞ்சம் கெட்டிப்படும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் தேங்காயை அரைச்சி ஊற்றுறது. உங்கள்கிட்ட தேங்காய் பால் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இதை வந்து ஒரு 2-3 கொதி நல்லா கொதிக்கணும். அந்த நம்ம அரைச்சி ஊற்றின தேங்காய் சோம்போட பச்சை வாசனைலாம் போகணும். அதனால் நான் இதை ஒரு மூடி போட்டு வச்சு 2 விசில் மட்டும் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சீக்கிரமாக ரெடி ஆயிரும். அப்படி இல்லாட்டி நீங்கள் குக்கரை மூடி போடாமல் 2-3 கொதி கொதிக்க வச்சு பச்சை வாசனை போனோடனே அடுப்பை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ 2 விசில் வந்துருச்சுங்க. விசில் நல்லா அடங்கிடுச்சு. திறந்து பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை தூவி விட்டுறலாங்க. இதை ஒரு கலர் கலரி விட்டுறலாம். மட்டன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்குது. ஆடு வந்து கொஞ்சம் நல்லா முத்துன ஆடாக இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம 5 விசில் விடும்போதே 7 விசில் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் 2 விசில் விட்டிங்கன்னா போதும். 7 ஆடாக இருந்துச்சுன்னா முதல்ல 3 விசில் விட்டுட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் 2 விசில் விட்டிங்கன்னா மட்டன் வந்து ரொம்ப ஓவராக வேகாது, கரெக்டாக வெந்திருக்கும். இவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வெள்ளை சாப்பாடுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இட்லி தோசைக்கும் நல்லா இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூங்க.